எந்தாரா நீயே எந்தாரா என் மானம் பூத்ததே தாரா. மா வா ஷமீர், என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டியா? ஆமாம்மா கிளம்பிட்டேன். அப்புறம் இன்னைக்கு நீங்க நோன்பு எடுத்தீங்களாம்மா? ஆமாப்பா. எதுக்குமா? நான் தான் சொன்னேன்ல உங்ககிட்ட, ஏற்கனவே உடம்பு சரியில்லை, மருந்து வேற சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி நேரத்துல இந்த முறை நோன்பு எடுக்கலனாலும் பரவாயில்லன்னு. பரவாயில்லப்பா ஷமீர், நோன்பு எடுக்காம இருந்தா அதை நினைச்சு எனக்கு ஏதாவது உடம்புக்கு வந்துடும். உடம்புக்கு வேண்டிய ஆரோக்கியத்தை அந்த அல்லாஹ் கொடுப்பாரு. நீ நல்லபடியா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வாப்பா ஷமீர். சரிம்மா, சொன்னாலே கேட்காதீங்க. அண்ணா அண்ணா, சாரா என்னதுக்கு இப்படி ஓடி வர? மெதுவா வா. ஐயோ அண்ணா, எனக்கு ஆஃபீஸ்க்கு நேரமாச்சுண்ணா, கொஞ்சம் என்ன ட்ராப் பண்ணிடுறியா? ஏய், உன் ஸ்கூட்டி என்னாச்சு? எனக்கு ஏற்கனவே ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆச்சு. ஐயோ அண்ணா, ஸ்கூட்டி பஞ்சர் ஆயிடுச்சுண்ணா, நேற்று பஞ்சர் போட மறந்துட்டேன். ப்ளீஸ் இன்னைக்கு மட்டும் என்ன ட்ராப் பண்ணிடு, நான் ஈவினிங் போய் எப்படியாவது ஸ்கூட்டியை சரி பண்ணிடுறேன். ஐயோ சரி சரி வா. சரிம்மா, அப்ப நான் போயிட்டு வரேன். சரிப்பா ஷமீர், அப்புறம் சாயந்தரம் நோன்பு திறக்கிறதுக்குள்ள நேரத்தில் வந்துடுவல்லப்பா? பாக்குறேம்மா, ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியல, முடிஞ்ச வரைக்கும் நேரத்துல வர்றதுக்கு பாக்குறேம்மா. சரிப்பா. சாரா, நீ நேரத்துல வந்துரு, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு லேட் பண்ணாத, சரியா? மா, அதெல்லாம் நோன்பு திறக்கிறதுக்குள்ள ஷார்ப்பா நான் வீட்டில் இருப்பேன். சரி சரி சரி, 2 பேரும் பார்த்து போயிட்டு வாங்கப்பா. பாத்தி, பசங்க வேலைக்கு கிளம்பிட்டாங்களா? கிளம்பிட்டாங்கக்கா. சரிம்மா, உனக்கு உடம்பு வேற சரியில்லை, நோன்பு வேற எடுத்திருக்க, இந்த நேரத்துல இப்படி வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காத, பேசாம போய் படுத்துக்கம்மா. சரிங்கக்கா. சரி பாத்தி, நான் பள்ளி வரையும் போயிட்டு வந்துடுறேன். சரிங்கக்கா, போயிட்டு வாங்க. ஐயோ குடு ஐஷு, பரவாயில்ல நானே வெட்டிக்கிறேன். இல்லக்கா பரவாயில்ல, வெங்காயம் வெட்டினா கையெல்லாம் அப்புறம் எரியும், அப்புறம் பாப்பா உங்களை தூக்கும் போது பாப்பா உங்களுக்கு எரியும்ல, பரவாயில்ல நானே வெட்டி தரேன், இருங்க. சரி சரி. அப்புறம் உனக்கு சமைக்கலாம் தெரியுமா ஐஷு? சமையலா? ஐயோ நீங்க வேறக்கா, எனக்கு சமையலெல்லாம் எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி ஏதாவது வெங்காயம் வெட்டுறது, காய் வெட்டுறது, இது மட்டும்தான் செய்ய தெரியும். ஆனா வீட்டில் நான் அது கூட செய்ய மாட்டேன். அம்மா என்னை எப்பவுமே சமையல் கத்துக்க, கல்யாணமாகி வேற வீட்டுக்கு போனா அப்புறம் கஷ்டப்படுவேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நான் எதுவுமே செய்ய மாட்டேங்க்கா. இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் செய்யறேன். அது சரி, அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் தானே இப்படி ஜாலியாக இருக்க முடியும். கல்யாணம் பண்ணி போயிட்டா அப்புறம் எப்பவுமே சமையல் வீட்டு வேலைன்னு எப்பவும் வேலை செஞ்சுக்கிட்டே தானே இருக்கணும். இங்கே இருக்கிற வரைக்கும் நல்லா ஜாலியாக இதாயிஷு. ஆமாம் முதாக்கா, அப்புறம் ஊரில் இருக்கிற வரைக்கும் காலேஜ் போய்கிட்டு இருந்தேன், எனக்கு நேரம் போகிறதே தெரியாது, ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் வீட்லேயே உட்காந்துருக்குன்னா ரொம்ப போர் அடிக்குதா முதாக்கா. அதுக்கே ஐஷு, உனக்கு மேலே ஏதாவது படிக்கணும்னா கூட படி, நான் வேணா கதிர் மாமா கிட்ட சொல்றேன். உனக்கு ஏதாவது இங்க மேலே பிஜி ஏதாவது பண்றதுக்கு ஐடியா இருந்தா இங்கே நீ ஏதாவது காலேஜில் சேர்ந்துக்கோ. அக்காக்கா, எனக்கு பிஜி எல்லாம் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைக்கா, எனக்கு ஃபேஷன் டிசைனிங் படிக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. அதனால ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் ஏதாவது இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். கதிர் மாமா கிட்ட சொல்லணும்க்கா. சரி ஐஷு, அதுக்கு என்ன, கதிர் மாமா வந்ததும் நானே சொல்றேன். இங்க ஏதாவது பக்கத்துல ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் ஏதாவது இருக்கான்னு விசாரிச்சுட்டு நீ வேணா ஜாயின் பண்ணிக்கோ, சரியா? சரிக்கா, ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ ஐஷு, ஐயோ அக்கா வலிக்குதுக்கா. ஐயோ என்ன ஐஷு இது, இதுக்கு தான் நான் சொன்ன நானே வெட்டிக்கிறேன்னு. இப்ப பாரு, ஐயோ என்ன பண்றது, மாமா வேற வீட்ல இல்ல. ஐயோ ரத்தம் நிக்காம போய்கிட்டு இருக்கு, நீ உள்ள வா முதல்ல. ஐயோ என்னம்மா இது, தொடச்சா ரத்தம் நிற்கவே மாட்டேங்குதே. என்னம்மா ஈஸ்வரியா, பார்த்து செய்யக்கூடாது. ஐயோ அத்தை, ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கத்த, ரொம்ப ஆழமாக வெட்டியிருக்குன்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டலுக்கு போனதாத்த சரியாகும். ஐயோ அண்ணனும் நீ வேற வெளியே போயிருக்காங்களே, இந்த கதிர் வேற ஏதோ வேலை இருக்குன்னு போயிட்டா, இப்போ என்னம்மா செய்யறதாமுதா? அத்தை நீங்க குழந்தைங்களை பார்த்துக்கங்க, நான் இங்கே பக்கத்தில் ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். சரி, பின்ன ரத்தம் வேற நிக்கவே மாட்டேங்குது, சரி பார்த்து போயிட்டு வந்துருங்கம்மா. சரிங்க அத்தை, வாய்ஷு ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். ஐயா, உடம்புக்கு என்னாச்சுங்கய்யா? தம்பி, ராத்திரி ஆனா தூக்கமே வர மாட்டேங்குதுப்பா, தூங்கி 1 வாரம் ஆகுது. தூங்குறதுக்கு ஏதாவது மருந்து மாத்திரை இருந்தா எழுதி கொடுங்கப்பா.
மேல பாருங்க. அப்புறம் தலையெல்லாம் நல்லா வலியா இருக்குப்பா. ஐயா இங்க பாருங்க, தலைவலி தூங்காம இருக்கிறதுனாலதான் தலைவலி வந்திருக்கு, வேற எதுவும் இல்ல. தூங்குறதுக்கெல்லாம் மாத்திரையெல்லாம் வேணாங்க ஐயா. எதை பத்தியும் யோசிக்காம நிம்மதியா போய் படுத்து தூங்குங்க, தூக்கம் தானா வரும். ஐயோ அந்த நிம்மதி தானப்பா இல்ல. 2 மவனுங்க இருக்கானுங்க, 2 பேரும் வெளிநாட்டுல இருக்கானுங்க. இங்க நானும் என் பொண்டாட்டியும் மட்டும் தனியா இருக்கோம். ஒரு எட்டு வந்து பாக்குறதோ ஒரு போன் பண்ணி பேசுறதோ எதுவும் கிடையாது. 2 பிள்ளைகளை பெத்துட்டும் அனாதையா இருக்கும். நினைக்கும் போதே வருத்தமா இருக்கு. அதை நினைச்சா தூக்கமே வர மாட்டேங்குது தம்பி. செலவுக்கு உண்டான பணத்தை மட்டும் மாசம் மாசம் அனுப்பி வைப்பானுங்க. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? ஒரு நேரம் உடம்பு முடியலன்னா என்னாச்சுன்னு கேட்க கூட யாரும் இல்லப்பா. ஐயா இங்க பாருங்க, அதை பத்தி எல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லாம போகும். அதையெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்க பசங்க உங்களுக்கு செலவுக்காவது பணம் அனுப்பி வைக்கிறாங்க, அது உங்க மேல உள்ள அக்கறையில தானே. எத்தனையோ பசங்க அம்மா அப்பாவை பாத்துக்காம வீட்டை விட்டு வெளியே அனுப்புறாங்க, முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்த்துறாங்க. அந்த மாதிரி இல்லாம உங்க பசங்க உங்களுக்கு செலவுக்குன்னு பணத்தை அனுப்புறதே பெரிய விஷயம் தான். அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. என்னைக்குமே நம்ம கஷ்டம் தான் நமக்கு பெருசா இருக்கும், ஆனா நம்மளை விட கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க கஷ்டத்தையெல்லாம் நினைச்சு பார்த்தோம்னா நம்ம கஷ்டமெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தோணிடும். அதனால நம்மளை விட கஷ்டப்படுறவங்க இந்த உலகத்துல இருக்காங்க. அந்த நிலைமையிலையும் கடவுள் நம்மளை இந்த அளவுக்கு நல்லபடியா வச்சிருக்காருன்னு நினைச்சு நம்ம சந்தோஷப்படணுங்க ஐயா. இப்ப என்னங்க ஐயா, உங்களுக்கு ஆறுதலா பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னு தானே வருத்தப்படுறீங்க? என்ன உங்க பையனை மாதிரி நினைச்சுக்கங்க. உங்களுக்கு என்னைக்கெல்லாம் உங்க பையன் கிட்ட பேசணும்னு ஆசை இருக்கோ அன்னைக்கெல்லாம் நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, என் கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு போங்க. அப்போ உங்களுக்கே மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ரொம்ப நன்றிங்க தம்பி. டாக்டரா மருந்து மாத்திரை மட்டும் எழுதி கொடுக்காம உங்க பையனை மாதிரி நினைச்சுக்கங்க. எப்ப பேசணும்னு தோணுனாலும் நான் உங்க கூட பேசுறேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குயா. ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டு போகும்போது போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா நான் கண்டிப்பா திரும்பவும் வருவேன். மருந்து மாத்திரை வாங்குறதுக்கு இல்ல, உங்ககிட்ட பேசுறதுக்கு. சரிங்க ஐயா, சரி போயிட்டு வாங்க. வரேங்க தம்பி. சிஸ்டர் இன்னும் எவ்வளோ பேஷண்ட் இருக்காங்க சிஸ்டர்? சார் இன்னொரு 10 பேஷண்ட்டுக்குள்ள இருப்பாங்க சார். சார் நீங்க நோன்பு எடுத்திருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கும். பாக்கி பேஷண்ட்ஸ் எல்லாம் வேணும்னா சுதாகர் டாக்டர் கிட்ட அனுப்பிட்டுமா சார்? ஆமா டயர்டா தான் இருக்கு சிஸ்டர். சுதாகர் டாக்டர் ஃப்ரீயா இருக்காருங்களா? அவர் ஃப்ரீயா தான் சார் இருக்காரு. அப்ப சரி சிஸ்டர், அப்போ பாக்கி பேஷண்ட் எல்லாம் நீங்க அவர்கிட்டயே அனுப்பிடுங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரிங்க சார். சார் சார் வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா சார்? ஆமா சிஸ்டர், என்ன விஷயம்? சார் ஒரே ஒரு பேஷண்ட்டை மட்டும் பார்த்துறீங்களா சார்? நான் எல்லா பேஷண்ட்டையும் சுதாகர் சார் கிட்ட அனுப்பிட்டேன், ஆனா ஒரே ஒரு பேஷண்ட் மட்டும் கை கட்டாகி ரொம்ப ப்ளீடிங் ஆகிக்கிட்டே இருக்கு சார். அவங்கள மட்டும் கொஞ்சம் பார்த்துறீங்களா சார்? சரிங்க சிஸ்டர், அனுப்புங்க. சரிங்க சார். டாக்டர் சொல்லுங்க, என்னாச்சு? எப்படி கை கட்டாச்சு? அது டாக்டர், வீட்ல காய் கட் பண்ணும்போது தெரியாம கத்தியால கையை கட் பண்ணிக்கிட்டா. நாங்க வீட்ல எவ்வளவோ மருந்து வச்சு பார்த்தோம், ஆனா பிளட் நிக்கவே மாட்டேங்குது டாக்டர். அதான் ஸ்டிச் ஏதாவது போட வேண்டி வருமோ, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். ஸ்டிச் ஏதாவது போடணுமா டாக்டர்? இருங்க பாக்குறேன். ஆமா கொஞ்சம் ஆழமா தான் கட் ஆயிருக்கு, ஒரு 2 ஸ்டிச் போட்டுடலாம், அப்பதான் பிளட் நிக்கும். சரிங்க டாக்டர். ஐயோக்கா ஸ்டிச்சா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. ஐஷு ஒன்றும் இல்லை, 2 ஸ்டிச் தான், சும்மா எறும்பு கடிச்ச மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இல்லைன்னா அப்புறம் பிளட்டே நிற்காது. சிஸ்டர் ஒரு 2 ஸ்டிச் போட வேண்டியிருக்கு, போய் சிஸ்டர் நீடில் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. சரிங்க டாக்டர். இங்க பாருங்க, அங்க பார்க்காதீங்க, 2 ஸ்டிச் தான், வலிக்காது. சிஸ்டர் அந்த இன்ஜெக்ஷன் கொடுங்க. ஐயோ இன்ஜெக்ஷனா? ஆமாங்க, இன்ஜெக்ஷன் போடாம ஸ்டிச் போட்டா ரொம்ப வலிக்கும், இன்ஜெக்ஷன் போட்டா ஸ்டிச் போடுற வலி தெரியாது. உங்களுக்கு ரொம்ப பயமா இருந்தா கைய பார்க்காதீங்க, என் கண்ணை பாருங்க. எந்தாரா நீயே எந்தாரா என் வானம் பூ
தரா